ஏன் என்னோட வாழ்க்கையில மட்டும் இப்படிலாம் நடக்குது? என்னோட வாழ்க்கையிலயும் ட்வின் ஃப்ளேம் இருக்காங்களா? என்னதான் என்னோட வாழ்க்கையில நடக்குது? நெறைய கஷ்டத்த தான் ஃபேஸ் பண்றேன். நெறைய விஷயங்கள் வந்து நான் நெனைக்கிறது எதுவுமே எனக்கு நடக்கறதில்ல அப்படின்னா, இந்த வீடியோஸ் யுனிவர்ஸ் வந்து உங்களுக்காகவே பார்த்து பார்த்து அனுப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மிஸ் பண்ணாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. உங்களோட ட்வின் ஃப்ளேம் பத்தின சீக்ரெட்டான, இன்ட்ரஸ்டிங்கான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ட்வின் ஃப்ளேம் உங்க லைஃப்ல வந்திருக்காங்களா? யார் அவங்க? இல்ல இனிமே தான் வருவாங்களா? அப்படின்னு உங்களுக்கு நெறைய கேள்வி வந்து இருக்கலாம். நீங்க கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோல வந்து பதில் இருக்கு. ஸோ யுனிவர்ஸ் வந்து முழுசா நம்புங்க. யுனிவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட, யுனிவர்ஸ் வந்து உங்க கண்ல இந்த வீடியோ பட வச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கான மெசேஜ் வந்து இந்த வீடியோல இருக்கு. அதனால தான் யுனிவர்ஸ் வந்து இந்த வீடியோ உங்கள பார்க்க வச்சிருக்காங்க. உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து இந்த வீடியோல இருக்கு. ஸோ லைக் குடுத்துக்கோங்க. எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. நீங்க லைக் குடுத்துட்டு எனர்ஜிக்குள்ள வந்துட்டு வீடியோ பார்க்கும்போதே கரெக்ட்டா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ மறக்காம லைக் குடுங்க. இப்போ ஒரு செகண்ட் வந்து கண்ண மூடி ரிலாக்ஸா மூச்ச 3 டைம் இழுத்து விடுங்க. ரிலாக்ஸா நீங்க மூச்ச இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. கரெக்ட்டா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. உங்களோட லைஃப்ல வந்து ட்வின் ஃப்ளேம் வந்து இருக்காங்க. ஸோ இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? சைலன்ட்டா இருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம சைலன்ட்டா இருக்காங்க. இது எதனால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கா? இல்ல என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கார்டு எடுத்து. ஸோ ஒர்க் பண்ற இடத்துல வாவ்! சூப்பர். அடுத்தடுத்து பாருங்க பென்டக்கிள் தான் வந்து வராங்க. உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து நெறைய குழப்பத்தில இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலான்னு ஏன்னு தெரியல. சம்திங் உங்களுக்குள்ள வந்து ப்ராப்ளம் இருக்கலான்னு நெனைக்கிறேன். அதனால கூட அவங்க வந்து குழப்பத்தில இருக்கலாம். நம்ம அடுத்தடுத்து கார்டு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் வந்து ஒர்க் பண்ற இடத்துல நீங்க மீட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இதுவரையுமே என்னோட லைஃப்ல வந்து ட்வின் ஃப்ளேம நான் மீட் பண்ணவே இல்லன்னா, இதுக்கப்புறம் நீங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒண்ணு வந்து பணம் சம்மந்தமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பணம் சம்மந்தமா வந்து நீங்க மீட் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ற இடத்துல, இல்ல பிஸ்னஸ் பண்ற இடத்துல. இல்ல அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான பெர்சனா இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க ட்வின் ஃப்ளேம் அப்டின்னா, ம் ஆக்சுவலா அவங்க வரதுக்கு முன்னாடி வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஃபில் ஆன மாதிரியே இருக்காது. ஓகேங்களா? உங்க லைஃப் வந்து ஒரு வெறுமையாவே இருக்கும். ஏதோ ஒண்ணு ஒரு விஷயத்த வந்து நம்ம மிஸ் பண்றோமே, நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்களோட லைஃப் வந்து வெறுமையாவே போயிட்டு இருந்திருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். வசதி இருக்கலாம், நீங்க ரொம்ப ரிச்சான பெர்சனா இருக்கலாம், உங்கள சுத்தி நெறைய உறவுகள் இருக்கலாம், பாசம் காட்டுற உறவுகள் இருக்கலாம், உண்மையான உறவுகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இருக்கவே இருக்காது. எல்லாம் உங்கள சுத்தி இருக்கும். பட் ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வெறுமை இருக்கும். அவங்க வரதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கவே குடுக்காது. ஏதோ ஒரு தேடல் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து நீங்க மீட் பண்ணம்போது, இதுவரையும் தேடல் உங்களுக்கு இருந்துட்டே இருந்தது இல்லையா? அந்த தேடல் எல்லாம் காணாம போயிடும். ஹாப்பி மூமெண்ட்‌க்கு நீங்க வந்துருவீங்க. எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி ஒரு சந்தோஷமான ஹாப்பி மூமெண்ட்‌க்கு நீங்க வந்துருவீங்க. இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்ல வந்து எதுவுமே வேணாம். இவங்க இருந்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துருவீங்க. அவங்களுக்காக என்னலாம் பண்ணலான்னு நீங்க தேடி, 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 தேடி பண்ணுவீங்க. ஆக்சுவலா உங்க லைஃப்ல நீங்க வாழ்றத விட, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, எத வேணாலும் நம்ம விட்டுட்டு, அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அவங்க கூட போயிடலான்ற ஒரு மைண்ட் தாட் தான் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்டின்னா, அவங்க உங்களுக்கு அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஆக்சுவலா உங்களையே நீங்க பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் அப்படியே அவங்கள்ட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்ணாடி பார்க்குற மாதிரி தான். கண்ணாடிய பார்த்தா உங்க உருவம் தானே தெரியும். ஸோ, அதே தான் அவங்ககிட்டயும் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, கோவம் வருதுன்னா, அதே ரிஃப்ளெக்ட் அங்கேயும் இருக்கும். நீங்க அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க உங்க லைஃப்ல என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ, அதே ப்ராப்ளத்த தான் அவங்களும் அங்க ஃபேஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஈவன் நீங்க வந்து இங்க கெரியர் ஃபோக்கஸ் பண்ண முடியாம ஃபேஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம். இல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம். அப்படி இல்ல ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ எதுவா வேணாலும் இருக்கலாம். சேம் ப்ராப்ளம் அவங்களுக்கும் அங்க வந்து நடந்துட்டுருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரியாது. இது நீங்க மீட் பண்ற வரையுமே உங்களுக்கு வந்து தெரியாது. மீட் பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன இங்க ப்ராப்ளம் இருக்கோ, அதே ப்ராப்ளம் தான் அவங்களுக்கும் நடந்திருக்கும். ஸோ, அப்ப இவங்க நம்மள மாதிரியே இருக்காங்களே! நம்மளுடைய எல்லா விஷயமும் இவங்க கிட்டயும் மேட்ச் ஆகுது.
ஸோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்து அவங்க கிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ, இப்படிப்பட்ட உங்க ட்வின் ஃப்ளேம் வந்து இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல வந்திருக்கலாம். இல்ல இனிமேட்டு வரவங்களா கூட இருக்கலாம். ஓகேங்களா? அந்த ட்வின் ஃப்ளேம் எந்த மாரி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. உங்களோட குணங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். நீங்க படுற வேதனை, கஷ்டங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க. ஈக்குவலா தான் இருப்பீங்க நீங்க 2 பேருமே. ஸோ, அந்த மாரி ஒரு கேரக்டரு, குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து அவங்ககிட்ட அப்படியே நீங்க பார்ப்பீங்க. கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்ககிட்ட பேசுறதுக்கு. முன்னாடி பார்த்த மாதிரி இதுவரையும் நீங்க அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அவங்கள பார்க்கும்போதே ஆ பூர்வ ஜென்ம பந்தன் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்ககிட்ட உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ஓப்பனா ஷேர் பண்ணுவீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா ஷேர் பண்ணுவீங்க. அவங்க சொல்யூஷன் குடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. எதுவுமே வந்து மறைக்க மாட்டீங்க. எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க. அவங்களும் வந்து உங்ககிட்ட அப்படி தான் இருப்பாங்க. ஒளிவு மறைவு இல்லாம. ஸோ கண்ணாடி மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ பென்டுகள் வந்து நெறையா வரதால, உங்களோட உறவுல வந்து ஏதாவது ஒரு பிரிவு வந்து வந்திருக்கலாம். ஓகே கரெக்ட் பார்த்தீங்களா? ஸோ இப்போ அவங்க வந்து உங்கள விட்டு மூவ் ஆன் ஆயிருக்கலாம். ட்வின் ஃப்ளேம் ஓகேவா? உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் நெறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்களே பாருங்களேன் இந்த இமேஜ. அவங்களோட ஞாபகங்கள், உங்களோட ஞாபகங்கள், உங்க கூட வாழ்ந்த நினைவுகள், உங்களோட இந்த பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் மூட்டை கட்டி தான் தூக்கிட்டு போறாங்க. எதையும் வந்து வேணான்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகல. எல்லா நினைவுகளையும் அவங்க வந்து சுமந்துக்கிட்டு தான் உங்கள விட்டு மூவ் ஆன் ஆகுறாங்க. சூப்பர். இப்ப பாருங்க, நீங்க வந்து அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டீங்க, பிரச்சனை பண்ணிட்டீங்க. பென்டக்கிள் தான் அதிகமா வருது. ஆக்சுவலா ஒர்க் பண்ற இடத்துல உங்களோட ட்வின் ஃப்ளேம நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல பிசினஸ் ரிலேட்டடா, இல்ல பணம் ரிலேட்டடா அவங்கள வந்து நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியும் இல்லைன்னா, இதுக்கு மேல உங்க லைஃப்ல வந்து ட்வின் ஃப்ளேம் வந்து வராங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிஸ்னஸ் இல்ல ஒர்க் பண்ற இடத்துல இன்டர்வியூக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து பணம் ரிலேட்டடா நீங்க எங்கேயாவது அவங்கள மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஓகேங்களா? இதுவரையும் வரல அப்படின்னா, இல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ம் எல்லா நினைவுகள், எல்லா கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு தான் அவங்க வந்து மூவ் ஆன் ஆயிருக்காங்க உங்க லைஃப்ல இருந்து. பட் நீங்க வந்து அது வந்து இப்போ அனலைஸ் பண்ணுறீங்க. அவங்ககிட்ட வந்து அதிகம் நம்ம பேசியிருக்க வேண்டாமோ, கஷ்டப்படுத்தியிருக்க வேண்டாமோ, கொஞ்சம் வந்து நம்ம அமைதியா இருந்திருக்கலாமோ? ஸோ, அந்த மாதிரிலாம் வந்து இப்போ நீங்க யோசிச்சுட்டுருக்கீங்க. நீங்களும் ஆக்சுவலா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா, அவ்ளோ கம்ஃபர்டபுளான ஒரு ஆள வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! இது நம்ம தப்புமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு வருது. என்னதான் அவங்க மேல வந்து தப்பு இருந்தாலும், ம் உங்க மேலயும் தப்பு இருக்கு அப்டின்ற மாதிரி தான் உங்க மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிக்குது. நம்ம கொஞ்சம் வந்து அமைதியா போயிருக்கலாமோ! இல்ல இந்த மாதிரி பேசாம இருந்திருக்கலாமோ! இந்த மாரி திட்டாம இருந்திருக்கலாமோ! அந்த மாரி வந்து நீங்க நெறைய குழப்பத்துல இருக்கீங்க. அவங்களும் அப்செட்டா தான் இருக்காங்க. உங்க ட்வின் ஃப்ளேமும் அப்செட்டா தான் இருக்காங்க. நீங்களும் அப்செட்டா தான் இருக்கீங்க. ஸோ 2 பேத்துக்குமே இங்க வந்து நிம்மதி கிடையாது. என்னதான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாலும், ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள பிரிச்சு இருந்தாலும், இப்போ வந்து ப்ராப்ளத்த, அந்த பிரச்சனைய, அந்த கஷ்டத்த 2 பேரும் தான் ஃபேஸ் பண்றீங்களே தவிர, இங்க ஒருத்தவங்க வந்து சந்தோஷமாவும், இன்னொருத்தவங்க வந்து கஷ்டமாவும் கிடையவே கிடையாது. 2 பேருமே ஈக்குவலா கஷ்டத்த தான் அனுபவிக்கிறீங்க. ஆக்சுவலா நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா? ட்வின் ஃப்ளேம் வந்து கண்ணாடி மாதிரி. நீங்க என்னலாம் ஃபேஸ் பண்றீங்களோ, அதெல்லாம் தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு உங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ, அதே தான் இப்பவும் வந்து உங்க லைஃப்ல நடந்துட்டுருக்கு. அவங்க இல்லாம நீங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறீங்களோ, வேதனைப்படுறீங்களோ, அதே ஒண்ணு விஷயம் தான் அவங்களும் அனுபவிச்சுட்ருக்காங்க. அனுபவிச்சு தான் உங்கள விட்டு மூவ் ஆன் ஆகி ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப்ப தான் அவங்க இப்ப வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் அவங்க அகெயின் உங்க லைஃப்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரென்ட்டுகள் வந்து அதிகமா வரதால நான் சொல்றேன். இன்னொன்னு வந்து நீங்க பிசினஸ் ரிலேட்டடா உங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிருக்கலாம். நான் வந்து பணம் சம்பாதிக்கணும், இன்னும் அதிகமா இன்கம் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிருக்கலாம். இல்ல வந்து நல்லா பழகிட்டு இருந்துட்டு பணம் வந்து உங்ககிட்ட வந்து அவங்களுக்கான பணம் வந்து தேவை வந்து பூர்த்தி செய்ய முடியாம இருந்திருக்கலாம். உங்களால அவங்களோட பணத் தேவைய வந்து பூர்த்தி பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஸோ, அதனால கூட அவங்க உங்கள விட்டு மூவ் ஆன் ஆயிருக்கலாம். வெளியூர்ல, வெளிநாட்ல கூட அவங்க வந்து பணத்தோட தேவைக்காக அ ஒர்க் ரிலேட்டடா கூட அவங்க உங்கள விட்டு மூவ் ஆன் ஆயிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த மாரியும் நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா, அவங்களுக்கு பணம் ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கு. ஒண்ணு வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். இல்ல வந்து ம்
பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறவங்களா இருக்கலாம். இல்ல அவங்க வீட்ல வந்து அவங்களோட இன்கம் தான் அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடா கூட அவங்க உங்கள விட்டு மூவ் ஆன் ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கு. பட் உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து என்னதான் இப்போ வந்து உங்கள விட்டு மூவ் ஆன் ஆகி போயிருந்தாலும், உங்களுக்குள்ள நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தாலும், இது எல்லாமே யுனிவர்ஸோட ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ அவங்க போயிருக்காங்க. ரிட்டர்ன் வந்து உங்க லைஃப்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன எப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓகே. இப்ப பாருங்களேன், உங்க ட்வின் ஃப்ளேம் வந்து உங்கள விட்டு இப்ப பிரிஞ்சுட்டாங்க. ஆக்சுவலா நீங்களும் அந்த பெயின தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களும் அகைன் அகைன் பென்டக்கிள் தான் வருது பாருங்களேன். ஸோ, கண்டிப்பா வந்து பணம் ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள இருக்கு. ம் உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்டா அங்கேருந்து வந்தோன்ற மாதிரி தான் இன்னைக்கு அவங்க வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ, நீங்களே பாருங்க, உங்களுக்குள்ள எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். நெறைய பிரச்சனை வந்து சின்னதாலாம் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனை தான் வந்து உங்களுக்குள்ள நடந்திருக்கு. சின்னதா ஆரம்பிச்சிருக்கும். பட் அது ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டு நீங்க பிரியிற லெவலுக்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்க ட்வின் ஃப்ளேம் போயிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்களால வெளியில வரவே முடியல. இப்போ கத்துறாங்க, கதர்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. பட் அதுலேருந்து வெளியில வரணும், ரிட்டர்ன் வந்து உங்கள பார்க்கணும், பேசணும். அவங்க நெறைய அவங்களோட திங்கிங் எல்லாமே அ உங்க மேல மட்டும் தான் இருக்கு. உங்க மேல தான் ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன் அப்டின்னா, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா, அங்க அவங்களுமே கஷ்டம் தான் படுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆ மனசு வந்து இங்க நீங்க, அவங்க வேற வேறயா இருக்கலாம். பட்டு ரியாலிட்டில பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப வேதனைய அனுபவிக்கிறாங்க. நீங்களும் அதே வேதனைய அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஏன் அப்டின்னா, இப்போ உங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு கம்ஃபர்டபுளா ஆயிடலாம். பிசினஸ் ரிலேட்டடா போயிருக்கலாம். இல்ல அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? பணம் வந்து இன்கம் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக உங்கள விட்டு போயிருக்கலாம். இல்ல உங்களுக்குள்ளேயே பண பிரச்சனை ஏதோ சம் ப்ராப்ளம் வந்து தான் அவங்க வந்து போயிருப்பாங்க. இல்லையா? உங்களுக்கும் உங்க ட்வின் ஃப்ளேமுக்கும் நடுவுல வந்து 3 பெர்சன் யாராவது வந்திருக்கலாம். உறவு ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்து உங்கள விட்டு அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிருக்கலாம். ஸோ, இப்போ அவங்க போயிட்டு ஒரு இடத்துல நல்லா மாட்டிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அவங்களால வெளியில வரவே முடியல. பட் உங்களோட நினைவுகள் மட்டும் அவங்க சுமந்துக்கிட்டு போனாங்க இல்லையா? அந்த சந்தோஷம், கஷ்டம், சண்டை போட்டீங்க எல்லாமே வந்து அவங்க சுமந்துக்கிட்டு தான் போனாங்களே தவிர விட்டுட்டு போகல. இப்போ அவங்க மைண்ட் ஃபுல்லாவே அந்த ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப்ப தான் இன்னைக்கு அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. நைட்டு தூங்கணும்னு நெனைச்சா கூட அவங்களால வந்து தூங்க முடியல. உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்றாங்க. உங்க கூட இருந்த அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னைக்கு இவங்களுக்கு வந்து இங்க கிடைக்கலன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ, அவங்களுமே அனலைஸ் பண்றாங்க. நீங்க எப்படி வந்து நம்ம கொஞ்சம் வந்து அதிகமா பேசிட்டோமோ, பேசாம இருந்திருக்கலாம், சண்டை பிடிக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ, அதே மாதிரி தான் உங்களோட ட்வின் ஃப்ளேமுமே ஃபீல் பண்றாங்க. நம்ம தான் அதிகமா ஓவர் ரியாக்ஷன் பண்ணிட்டோமோ, நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. பட் இந்த ப்ராப்ளம் பெருசானதால, அவங்க மைண்டு ஃபுல்லாவே அந்த ப்ராப்ளம் தான். அது எப்படி நம்ம சரி பண்ண போறோம்னு நமக்கே தெரியலையே! இதுலேருந்து இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில போறதுன்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் யோசிச்சுட்ருக்காங்க. பட் அவங்க உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பேசணும் எல்லாமே வந்து யோசிக்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி ட்வின் ஃப்ளேம் இருக்கிறவங்களுக்கு இது நடந்த விஷயம். ஓகேங்களா? ட்வின் ஃப்ளேமே வந்து இதுவரையும் லைஃப்ல வரல அப்டின்னா வரதுக்கான மூமெண்ட் வந்து அவங்க எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ, உங்களோட லைஃப்ல வந்து ட்வின் ஃப்ளேம் வந்து வரப்போறாங்க. யுனிவர்ஸ் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, கண்டிப்பா ட்வின் ஃப்ளேம் வந்து உங்களோட லைஃப்ல கண்டிப்பா வருவாங்க. இப்போ இதுவரையுமே நம்ம என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து ஏஞ்சல். உங்களோட அ எந்த ஏஞ்சலா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு புடிச்ச ஏஞ்சல மனசார வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஞ்சல் என்ன மெசேஜ் குடுக்குறாங்க? அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்களா? அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து ரிட்டர்ன் வருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்களான்றத ஏஞ்சல் என்ன குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. உங்களோட சூப்பர். ஆக்சுவலா உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மைண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே உங்க மேல தாங்க இருக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. ஆ ஓகே. நான் வந்து நடுவுல ஒண்ணு சொல்லியிருப்பேன் வீடியோல. 3ஆம் நபர வந்து யாராவது உங்க உறவு ரீதியா வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல வந்து யாரோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால தான் நீங்க வந்து பிரிஞ்சிருக்கீங்க.
அதுவரையும் வந்து உங்க லைஃப் வந்து சூப்பரா போயிட்டு இருந்திருக்கும். எத பத்தியுமே நீங்க கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. கவலைப்பட்டுருக்கவே மாட்டீங்க. அவ்ளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். அதாவது சின்ன குழந்தையில எவ்ளோ ஹாப்பியா எத பத்தியும் கேர் பண்ணாம இருந்தீங்களோ, அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸ நீங்க இவங்க வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் நடுவுல ஒருத்தவங்க யாரோ ஒரு பெர்சன் வந்து அந்த ஸோ, அழகான லைஃப்ல வந்து பிரச்சனைய ஏற்படுத்தி விட்டுட்டு அவங்க போயிருப்பாங்க. கடைசியில உங்க 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்து இப்ப நீங்க பிரிஞ்சிருப்பீங்க. இந்த மாரி தான் வந்து சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கும். பட் உங்களோட ட்வின் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து கம்பேக் எடுக்குறாங்க. ரிட்டர்ன் வந்து உங்ககிட்ட வராங்க. ஸோ, அவங்க வராது. உங்களோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. பட் உங்களோட லைஃப் எனக்கு தெரிஞ்ச வரையும் நைட்டெல்லாம் தூங்காம நீங்களும் தான் பெயின் அனுபவிக்கிறீங்க. அதே பெயின தான் உங்க ட்வின் ஃப்ளேமும் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குமே இருக்கு. இது மட்டும் இல்ல, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரையும், அவங்க உங்கள பார்க்க வரம்போது, இப்ப இவ்ளோ ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு, ரிட்டர்ன் அவங்க உங்கள பார்க்க வரம்போது, யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லெசன் வந்து குடுத்திருப்பாங்க. ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்து புரிய வச்சிருப்பாங்க. எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாதுன்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஸ்ட்ராங்கா புரிய வச்சிருப்பாங்க. யாரா இருந்தாலும், எந்த ஒரு பெர்சனா இருந்தாலும் லைஃப்ல வந்து வராங்க அப்படின்னா, ஒரு லெசன கத்துக் குடுக்க தான் வருவாங்க. யுனிவர்ஸ் வந்து அப்படிதான் ஒவ்வொரு பெர்சனையுமே நம்ம லைஃப்ல வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ, இந்த பெர்சனும் உங்க லைஃப்ல வந்து ஒரு லெசன கத்துக் குடுத்துட்டு தான் போயிருப்பாங்க உங்கள விட்டு. ஸோ, அது என்ன லெசன்னு நீங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா, இதுக்கு மேல வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அது என்ன லெசனா இருக்கும்னு யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா யுனிவர்ஸ் ஒரு லெசன கத்துக் குடுக்காம, அந்த பெர்சன உங்ககிட்டருந்து பிரிச்சுலாம் தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வந்ததுக்கான அந்த ஒர்க் வந்து அங்க நடந்திருக்கும். ஸோ, உங்களுக்கு ஒரு லெசன வந்து யுனிவர்ஸ் குடுத்திருப்பாங்க. உங்களுக்கும் லைஃப்ப பத்தின ஒரு புரிதல் வந்து வந்திருக்கும். எவ்வளவோ பிரச்சனைய பார்த்துட்டோம். இதுக்கு மேல நம்ம லைஃப்ல யாருமே வேண்டான்னு, நீங்க ஒரு தனிமைய விரும்பியிருக்க பெர்சனா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. யுனிவர்ஸ ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய பெர்சனா நீங்க அதுக்கப்புறம் மாறியிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ யுனிவர்ஸ் சொல்லிட்டு நெறையா வந்து பாசிட்டிவா நீங்க மாறுறீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க அவங்க குடுத்துட்டு போன பெயின அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பெயின அனுபவிச்சுட்டு தான் யுனிவர்ஸ்குள்ளேயே நீங்க வந்திருப்பீங்க. நல்லா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. 222 பார்க்குறேன், 111 பார்க்குறேன் நெறைய பேர் சொல்றீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு மனுஷங்க வந்து நம்ம லைஃப்ல வந்து நமக்கான பாடத்த கத்துக் குடுத்துட்டு போகும்போது தான் யுனிவர்ஸ்குள்ளேயே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வருவோம். அது நம்மளோட நெகட்டிவான பெர்சனா இருக்கலாம், பாசிட்டிவான பெர்சனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஒரு லெசன கண்டிப்பா நமக்கு கத்துக் குடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிதான் ட்வின் ஃப்ளேமும் உங்க லைஃப்ல வந்து ஒரு பெர்சன் வந்து கத்துக் குடுத்துட்டு, அவங்களோட டாபிக் முடிஞ்சோனே அவங்க உங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் அகெயின் இதே ட்வின் ஃப்ளேம் வந்து உங்க லைஃப்ல வராங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து வராங்க. ஆனா, நீங்க வந்து ஸ்ட்ராங்கான மைண்ட்ல வந்து இப்ப இருப்பீங்க. முன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. தெளிவில்லாமலாம் இருக்க மாட்டீங்க. இப்ப நல்லா தெளிவா இருப்பீங்க. ஏன்னா, யுனிவர்ஸ்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்திருக்கும். இது நமக்கு வேணுமா? வேணாமா? கரெக்ட்டா முடிவெடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க நிப்பீங்க. ஸோ 222 நீங்க நெறையா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 666 பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 111 அப்படின்றத யுனிவர்ஸோட நம்பர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான நம்பர். ஸோ அந்த நம்பர நீங்க கமெண்ட்ல குடுத்து யுனிவர்ஸ்க்கு வந்து நன்றி சொல்லுங்க. இந்த ஒரு மெசேஜ உங்க கண்ணுல காட்டுனது யுனிவர்ஸ் மட்டும் தான். ஸோ யுனிவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான மெசேஜ வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்து கண்டிப்பா அந்த வீடியோல உங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும். அதுக்காக தான் யுனிவர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ட்வின் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா, என்ன நோக்கத்துல வராங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஆக்சுவலா நல்லா பெயின் அனுபவிச்சுட்டு தானே அவங்க போயிருக்காங்க. ரிட்டர்ன் வந்து உங்கள்ட்ட சுமூகமா பேசுறதுக்கு வாவ்! சூப்பர் பாருங்க சன் கார்டு வந்திருக்காங்க. சன் கார்டு வந்துச்சுனாவே லைஃப் வந்து சூப்பரா போக போதுன்னு தான் அர்த்தம். இதுவரையும் நீங்க எவ்வளோ பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து அனுபவிக்க போறீங்க. ஸோ உங்களோட ட்வின் ஃபிலிமும் அப்படிதான். மூவ் ஆன் பண்ணி உங்கள விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? அவ்வளோ பிரச்சனை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரிட்டர்ன் வந்து பாருங்க, ஒரு குழந்தை மாதிரி ரிட்டர்ன் வந்து உங்ககிட்டயே திரும்ப வராங்க. உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா உங்க முன்னாடி வந்து நிக்கலாம். இல்ல சர்ப்ரைஸா ஃபோன் பண்ணலாம். ஃபோன் கால்ல வரலாம். மெசேஜில வரலாம். இல்ல ஒரு கிஃப்ட்டே வாங்கிட்டு வந்து கூட உங்களுக்கு குடுக்கலாம். கொரியர் அனுப்பலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ, இப்போ உங்களோட திங்கிங் தான் உங்க ட்வின் ஃப்ளேம்க்கு வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க வந்து பேச தான் வராங்க. சுமூகமான பேச்சு தான் அங்க வந்து போகும். ஸோ, உங்கள்ட்ட ப்ராப்ளம் பண்ணணும்னு அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து அந்த பெயின அனுபவிச்சிருக்காங்க. நீங்களுமே அந்த பெயின அனுபவிச்சிருக்கீங்க.
இல்லைன்றத அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. இதுவரையும் ஒரு புரிதல் இல்லாம போயிட்டு இருந்திருக்கலாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு புரிதலோட அவங்க அகெயின் வந்து உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் வராங்க. 666 வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? பாருங்க இந்த 2 கார்டுல கூட 666 தான் வருது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து வரது வந்து நிச்சயமா நடக்க போகுது. எந்த அளவுக்கு பெயின அனுபவிச்சுட்டு போனாங்களோ, அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன் உங்ககிட்ட அன்போடையும், பாசத்தோடையும் ஒரு கேரிங்கோட தான் ரிட்டர்ன் வந்து உங்ககிட்ட வராங்க. சாரி கேட்பாங்க. கண்டிப்பா வந்து அவங்ககிட்ட இருந்து வந்து சாரி வந்துரும். மெசேஜ் வந்து வந்துரும். அது மெசேஜா வரலாம், ஃபோன் காலா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் உங்ககிட்ட யுனிவர்ஸ் வந்து கொண்டு வந்து குடுப்பாங்க. இந்த ஒரு ப்ராசஸ் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் ட்வின் ஃப்ளேம் வந்து அ எல்லாமே ஓவராலா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுவரையும் என்னோட லைஃப்ல வந்து ட்வின் ஃப்ளேம நான் மீட் பண்ணவே இல்லன்னா, அவங்களும் கம்மிங் தான். ஸோ கண்டிப்பா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அ உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து உங்களுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். நீங்க அனலைஸ் பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு மேல அனலைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட சில பேருக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டே வந்து ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. டேரோ கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பெண்களுக்காக மட்டும் தான் டேரோ கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க பெண்களுக்காக தான். வீட்ல இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நானும் இன்கம் பார்க்கணும்னு நெனைக்கிறவங்களுக்காக எடுக்கிற ஒரு கிளாஸ் தான். ஓகேங்களா? இது நீங்க கைக்குழந்தைய வச்சிருக்கேன். என்னால வீட்ல இருந்து வேலை ஏதாவது பார்த்தா பரவால்ல. வெளியில போய் என்னால பார்க்க முடியல. குழந்தைங்க ஸ்கூல் விட்டுட்டு உடனே வந்துடுறாங்க. ஸோ அந்த டைமுக்கு ஏத்த மாரி எனக்கு ஒர்க் வந்து அமைய மாட்டேன்துன்னு சொல்றவங்க எல்லாருமே டேரோ கிளாஸஸ் வந்து நீங்க தாராளமா கத்துக்கிட்டு இன்கம் வந்து நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம் தான். நமக்கு நம்ம தான் கிங்கு, நமக்கு நம்ம தான் குயினு. மறக்காம கமெண்ட்ல குடுத்துட்டு போங்க. குயின் அப்படின்றத நீங்க எப்பவுமே கண்ணாடி பார்த்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ஹாப்பியா, சந்தோஷமா இருங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தா தான் எல்லா விஷயமே நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே பாசிட்டிவா, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க.